ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரீபாட்டிங் பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு த ஜிகே கிரீன் வேர்ல்ட். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆனில் போட்டுக்கோங்க. மாடி தோட்டத்தில் முருங்கை செடி எப்படி எளிமையான முறையில் வளர்க்குறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் ரீபாட்டிங் பண்ணதுனால நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால் அதை ரீபாட்டிங் பண்ணுறது வீடியோவை என்னால் எடுக்க முடியல. அதனால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வீடியோவில் பார்க்குற மாரி மண் நல்லா லூஸ் சாயிலாக இருக்கணும். இதுக்கு நாங்கள் கோகோபீட் ப்ளஸ் செம்மண் அதுக்கப்புறம் மண்புழு உரம் தாங்க பயன்படுத்தியிருக்கோம். இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால நம்ம கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மண்புழுக்கள் நம்ம தொட்டியில் அதிகமான அளவில் கிடைக்கும். அது நம்மளுக்கு இயற்கையாகவே உரம் கொடுக்குற ஒரு நண்பனாக நம்ம கூட இருப்பான். பழைய தொட்டியில் இருந்த மண்புழுக்கள் இது எல்லாமே நாங்கள் அப்படியே புது தொட்டிக்கு மாற்றி விட்டுட்டோம். போன முறை எங்களுக்கு கிடைச்ச விளைச்சல் இது தாங்க. இந்த முறை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறம் பழைய இலைகளை கண்டிப்பாக நீக்கணுங்க. அது செடி வாடாமல் புது வேர்கள் பிடிக்க நல்ல உதவியாக இருக்கும். அடுத்து எந்த அளவுக்கு பூக்கள் பூக்குது, காய்கள் காய்க்குதுங்கிறத நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இன்ஃபர்மேஷனாக இருந்தால் நமக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கூட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.